எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ இப்படியே அவர் கூடயே இருக்க முடியும்? இரண்டாயிரத்தி 26 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சார களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில இன்னைக்கு சென்னையோட ரொம்ப முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகின்ற 1000 விளக்கு தொகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த தொகுதியில வெற்றி வாக்கியை சூடப்போவது யார், மக்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை களத்தில் பார்க்கலாம். டிவிக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் சார்? புதுசாக ஒருத்தட்ட கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஒரு நாள் வந்து மாற்றி செஞ்சுருக்கு, புதுசாக வந்துட்டு கொடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நல்லா இருக்கும்னு தோணுது. வாட்டி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம் சார்? மாற்றம் தான். ஏடிஎம்கே ஆட்சி இப்போ ரொம்ப மோசமாக நடக்குது. அதனால் ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக இப்போ யங்ஸ்டர் ஓட்டு வந்து டிவிகேக்கு வரும்னு நினைக்கிறேன். அதனால் டிவிகேக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து திமுகவுடைய கோட்டை மேடம். 1000 விளக்கு தொகுதின்றது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே வந்து முதலமைச்சர் வந்து இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு. முதலமைச்சர் வந்து செய்த மக்களுக்கு செய்த நலத்திட்ட உதவிகளை வச்சே வந்து வாக்கு கேட்டு மீண்டும் ஆட்சி அமைப்பாங்கன்னு என்னுடைய கருத்து மேடம். ஏடிஎம்க்கு ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். எடப்பாடி ஐயா நல்லா செய்யறன்றாரு, கண்டிப்பாக செய்வார். ஏற்கனவே நல்ல 4.5 வருஷம் ஆட்சி நல்லா கொடுத்தாரு, மக்களுக்கு எந்த குறையும் இல்லை. அந்த கொரோனா டைமில் கூட மக்களுக்கு தேவைன்றதை வாங்கி அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்தாரு. விஜய் வந்து ஒரு ஏடிஎம்கோட கூட்டணி வச்சு விஜயகாந்தி மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவரை வந்து அப்புறம் வந்து ஆட்சி பிடிக்கலாம். இது ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். எம்எல்ஏ வளர்மதி அம்மா வந்தால் நல்லாயிருக்கும். 5 வருஷம் ஒரு ஆட்சி இருந்தது திமுக ஆட்சி. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4-5 எலெக்ஷனில் ஓட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த 5 வருஷம் ஆட்சியில் தான் இந்த மகளிருக்கு ஃப்ரீ பஸ்ஸும் மகளிர் உரிமை தொகையும் கொடுத்துருக்காங்க. மகளிர் கொஞ்சம் அதை வந்து விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய ஒப்பீனியன். இந்த வாக்குறுதி அரசியல்வாதி கொடுக்குற வாக்குறுதி என்னென்னா முழுக்க மக்களை வந்து ஏமாத்துற வேலை தான் எனக்கு தெரிஞ்சு. அது எந்த கட்சியானாலும் சரி. விஜய் கட்சி. என்ன காரணம் சார்? அவர் இவ்வளோ காலம் ஏடிஎம்கே டிஎம்கே ஆண்டுது. புதுசாக ஒரு தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இதே வந்து புதுசாக வர்றதுனால நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு மாற்றத்தை பார்த்தா டிவிக்கு வந்தால் நிறைய எம்எல்ஏ இந்த வேட்பாளராக வரும்போது வராங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்ட பேர் நன்றி தெரிவிக்க வராங்க. அதோட டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும். 2 கட்சி ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்க அது பண்ண இது பண்ணன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னே தெரில. ஒரு தேர்தல் வரும்போது 75 லட்சத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், 2 கோடி ரூபாய்க்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்கிறாங்க. யார் கொடுத்தாங்க, எங்கே கொடுத்தாங்கன்னே தெரியல. நானும் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், டிகிரி பண்ணியிருக்கேன். போத் ஹையர் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஹையர் கிரேட் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ட்ரிவியூ கூட வரவே இல்லை இது வரைக்கும். அது வந்து எல்லாமே சொல்லி ஏமாத்துறாங்களே தான் ஒண்டியே. ஒரு தேர்தல் வரும்போது தான் அறிக்கை விட்றாங்க. வந்ததுக்கப்புறம் யாருக்கு வேலை எடுக்கிறாங்க, என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த ரோடு போடுறது, பிரிட்ஜு கட்டுறதுலாம் அது வந்து ஒரு சாதனையே இல்லை. இப்போ ஏஐ வந்திருக்கு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வந்து வேலை வாய்ப்பு இழக்க போகிறாங்க. அதை பற்றி இந்த தேர்தல் அறிக்கையில் 2 கட்சி எந்த கட்சியுமே சொல்லவே இல்லை. தண்ணி வந்து வாட்டர் கேன் கொடுத்து தான் வாங்குகிறோம், 15 ரூபா 20 ரூபா 30 ரூபா கொடுத்து தான் வாங்குகிறோம். இவங்க சொல்கிறாங்க இது வந்தாக்கா 2000 கொடுப்பேன் 3000 கொடுப்பேன் அப்படின்றாங்க. எல்லாத்துக்குமே ஃபோன் கம்பல்சரி ஆகி போச்சு. வீட்டில் 4 பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கே மாதம் 2000-3000 ரூபாய் ஆகுது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. திமுக ஆட்சி வந்தாக்கா நல்லதாக செய்வார். ஏன்னா இப்போயே செஞ்சு நிற்கிறார் எல்லாத்தையுமே. எவ்வளோ நாங்கள் கஷ்டத்தில் கிடந்தோம். அது இல்லாத இப்போ பெண்களுக்கு என்னென்ன உரிமையோ அந்த உரிமையெல்லாம் அவர் செய்கிறாரு. இப்போ எங்களுக்கு நாங்கள் பஸ்ஸில் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம், 10 ரூபா 20 ரூபா கஷ்டப்படுவோம். இப்போது பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறோம், ஃப்ரீயாக வரோம், எல்லாமே எங்களுக்கு செய்கிறாங்க. ஒரு மாதத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. எங்களுக்கு எவ்வளோ பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குது. எல்லாமே செய்கிறாரு. பிள்ளைங்களுக்கு வேறு சத்து உணவு வேறு திறந்து வச்சுக்கிறாரு. ஸ்கூலுக்கு போதுங்க, காலையில் 8 மணிக்கெலாம் ஓடிடுதுங்க. இப்போ நான் அங்கேயே சாப்பிட்றோம், நாங்கள் அங்கேயே கட்சிதுன்னு சொல்லிட்டு ஓடிடுதுங்க. பிள்ளைங்க படிக்குதுங்க. எல்லாம் இந்த மாதிரியோட சலுகை எல்லாமே செய்கிறாரு அவர். அவராக ஆட்சிக்கு வந்தால் தான் நல்லது. எங்களுக்கு செய்யாத விட்டு வர இனிமேட்டு வரத்தையும் இனியும் வந்து அவர் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் நடக்கும், எல்லாமே நடக்கும், நல்லா நடத்துவார். அவர்கிட்ட அந்த இது இருக்குது. அவ்வளோதான் நான் பேசுவேன். டிஎம்க்கு தான். என்ன காரணம்? அவர் வந்து மக்களை பற்றி அவருக்கு தெரியுது. ஏன்னா மக்களுங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட உணர்வு வந்து தெரியுது. அதனால் திமுக தான் வரணும். இன்னொன்று அவங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு மாதம் 1000 ரூபாய் போடுறாரு. அந்த 1000 ரூபாய் எல்லாருக்குமே எவ்வளோ ஒரு சந்தோஷமாகுது. டிஎம்கே தான் மக்களுக்கு நல்லா எல்லாம் செய்கிறாங்க. இப்போ மகளிர் கூட 5000 ரூபா கொடுத்தாரு. அது இல்லாமல் மாதம் 1000 ரூபா, அது இப்போ 2000 ரூபாய் ஆகிட்டாரு. டிஎம்கே தான் அடுத்த ஆட்சி. அடுத்த கணப்பிலே போட்டாங்க.
ஓடிங்குது நியூஸ் 8 நியூஸ் ஓடிங்குது. சிஎன்ஆர் போட்டாங்க. ஸ்டாலின் கொடுத்ததில் ஓரளவுக்கு சிட்டியை பொறுத்தவரையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா கவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதிகபட்சமாக வந்து வாய்ப்பு வந்து டிஎம்கேக்கு தான் இருக்குது. அரௌண்ட் தமிழ்நாடு 180 சீட்டு கண்டிப்பாக வரும். எங்களுடைய ஒப்பீனியன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து அதிமுகவில் தான் இது வரைக்கும் இது பண்ணிட்டு இருந்தோம். அம்மா இருக்கிற வரைக்கும் கட்சி நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கட்சியை கவனிக்கிறதுக்கு சரியான ஆள் கிடையாது. அதனால் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இனிமேல் நாங்கள் அதிமுகவில் தான் ஓட்டு போடுறது. அப்பத்துலேருந்தே எங்களுக்கு சூரியன் தான்மா, பரம்பரையாக நாங்கள் சூரியன் தான் போடுவோம். ஏடிஎம்கே வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, ஆனால் சூரியன் வரணும், வந்தால் சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் குடும்பமே அதுக்கு தான் போடும். ஒன்றுமே இல்லையேங்க. என்னங்க செஞ்சாங்க? என்ன ஒரு போட்டு பட்டியல் போட்டு சொல்லுங்கள். என்ன செஞ்சாங்கன்னு இல்லை. வார்டு மெம்பருங்களே போதா செஞ்ச அக்குறும்பங்க. அதுக்கு மேலே அவர் ஒரு எம்எல்ஏ வந்து செய்யணுமா? அவர் அந்த டாக்டர் இருக்கிறார்ல, பேர் கூட வர பாருங்க. இங்கே லோக்கல் இருக்கிறாரு, அவர் பேரே வர மாட்டேது பாருங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்திருக்கும் ஒரு கட்சியாக பார்க்கப்படுது வந்து விஜய் அவர்களுடையது. அதெல்லாம் படத்துக்கு தானமா சரிப்படும், வாழ்க்கைக்கு சரிப்படுமா? அவர் வீட்டை பார்க்கறத வந்து நாட்டை பார்க்குறேன்னு வந்தால் இதெல்லாம் வேலைக்கு ஆகிற விஷயமா அவர் இது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். அது அந்த அம்மாவுடைய ஆட்சி, சில இந்த தங்கம் இதெல்லாம் வழங்கினாங்க, அந்த இதெல்லாம் நல்லா செயல்படுற திட்டங்கள். அதே போல் இந்த தொகுதியில் திமுகவும் சரி, ஃபுல்லாகவே வார்டு மெம்பர்லேருந்து எல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த தொகுதி ஃபுல்லாக வந்து மக்கள்கிட்ட கெட்ட பேர் தான் வாங்கி வச்சுருக்கிறாங்க. எந்த சில நல்ல காரியமும் செய்யலை. 3வது தடவையாக வளர்மதின்றவங்க நிற்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னாடி நின்று இருக்கிறாங்க. சில நல்ல காரியங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த சூளமேட்லாம் மினி பஸ்ஸு இதெல்லாம் பண்ணதெல்லாம் அவங்க தான். ஏன்னா அங்கே போக முடியாது. இந்த சூளமேடு பிரிட்ஜ் இருக்க பாருங்கள், அதில் வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்கும். இப்போல்லாம் அவங்க அந்த போன பீரியடில் பண்ண இது வந்து அவங்களுக்கு இப்போ அது ஆதகமாக நிற்குது. அதனால் அவங்க வந்தாங்கன்னா இந்த தொகுதியில் நல்லாயிருக்கும். அதாவது இப்போ இருக்கிற திமுக ஆட்சியில் வந்து இப்போ சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லை, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப போதைக்கு அடிக்டாக இருக்காங்க. மது போதை, கஞ்சா, இன்னும் மாத்திரை, தலகாணின்னு சொல்கிற ஒரு போதைப்பொருள் வந்து சின்ன சின்ன 18 வயசு கூட இருக்காது, அந்த பசங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது அது இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். முதல்ல வந்து எங்களுக்கு திமுக தான் மேடம் ஞாபகம் வருது. ஏன்னா நாங்கள் ஓலை குடிச்சு இருக்கும் போது எங்களுக்கு திமுக தான் கழிச்சோறு வச்சுக்கிட்டு ஓடு போட்டு கரண்ட் இல்லாத போது கரண்டெல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் இதே ஏரியா 1000 தான். இப்போ தான் இங்கே வந்து பிரிட்ஜு கட்டுறாங்கட்டு எதுன்னு போய்ட்டு எங்களை பெரும்பாக்கம் கொடுக்குறாங்க. அந்த இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு திமுக தான் நல்லா. புதிதாக களம் காண்கின்ற விஜய் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியுமே ஒரு பெரிய காம்பனண்ட்டாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் வெளியப்படுது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது சின்ன பசங்க மேடம், அவங்களுக்கு அனுபவம் தோணு கிடையாது. அனுபவப்பட்டவங்க யாரும் போட மாட்டாங்க. விஜய்க்கெல்லாம் திமுக தான் வராங்க. எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்?